கைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் வீடியோ கைஸ். என்னை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியை அச்சீவ் பண்ணியிருக்கோம் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுவும் ஒரு 5 monthsக்குள்ளேயே. அதாவது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 96 கேஜியில் இருந்தேன் கைஸ். 96 கேஜிலேருந்து 66 கேஜி 5 monthsல எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் ஃபேட் பர்னரும் எதுவும் இல்லாமல் அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்கோம் கைஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு மட்டுமே. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்துக்கிறேன் கைஸ். இந்த வீடியோவில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான ஃபுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னைக்கு மட்டும் தான் கைஸ். ஏன் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னா, இத்தனை நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயட்டில் இருந்தேன், சுகர் கட்டில் இருந்தேன், ஆயில் ஃபுட்டே தொடாமல் இருந்தேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 daysல 6 packs சேலஞ்சு கைஸ். என்னோட ஃபேட் மாஸை பாருங்கள், நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிறத பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா எனக்கு லூஸ் ஸ்கின் போட்டுரும் அப்படி இப்படின்னு ஜாஸ்தி பேர் பயம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா 6 packs கைஸ். 6 packsனால் சும்மா அந்த ஷேப்பு மட்டும் இல்லை, ப்ராப்பரான 6 packs கைஸ். அந்த ஆப்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக விசிபிளாக தெரியணும். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் நான் பண்ண போகிறேன். இது பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் கைஸ். இன்ஸ்டாலேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. இனிமேட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கண்டென்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக வரும். இனிமேட்டுக்கு வெல்கம் டு கேஜிஎஃப்ஜிஆர் vlogs, ஃபுட் vlog அதெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம். அது பண்ண போகிறது இல்லை கைஸ். எனக்கா இனிமேட் நம்ம கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஃபிட்னஸை பற்றி தான் இருக்கும். அது இல்லாமல் நான் வந்துட்டு இந்த எம்எம்ஏ கிளாஸ் போயின்னு தரேன் பாக்ஸிங்க்கு. அது பற்றியும் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சும்மா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒரு ஃபுட் ரிவ்யூவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இனிமேட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஈட் குட் ஃபுட். இது நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறதுனால என்னோட கிரேவிங்ஸ்க்காக இத்தனை மாதம் ஹோல்டு பண்ணி வச்ச கிரேவிங்ஸை இப்போ டேஸ்ட் பண்ணி பிளாஸ்ட் பண்ண போகிறோம் கைஸ். இப்போது உங்களுக்கும் நம்மளுக்கோ பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னர் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவில் சாப்பிட்லாம். இனிமேட் கேஜிஎஃப்ஜிஆர் vlogs இல்லை, என்னோட பேர் தான் இருக்கும் ஃபிட்னஸ் vlogsன்னு வரும் கைஸ். ஃபிட்னஸ் பற்றி, லைஃப் ஸ்டைல் பற்றி டெய்லி அப்டேட்ஸ் நான் போடுறேன். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக இதெல்லாம் சாப்பிட்டுக்கினே உங்களுக்கு அந்த ஒரு டிப்ஸாக நான் எப்படி அச்சீவ் பண்ண வெயிட் லாஸை பற்றி பேசலாம் கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். எதை டேஸ்ட் பண்ணலாம்? இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ரெட் வெல்வெட் சீஸ் கேக் இதுதான் என் கண்ணை ஊற்றுது. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம் கைஸ். இது மைக்கு, இது அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது ஒன்றும் பண்ண தெரியுங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரெட் வெல்வெட்டை டேஸ்ட் பண்ணிடலாம். கட் பண்ணும் போதே பயங்கரமாக இருக்குது கைஸ், பாருங்கள். யா, அரௌண்ட் ஒரு 5 months விட்டு சுகரை சாப்பிட்றேன். எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா சுகர் கிரேவிங்ஸே இருக்காது கைஸ். நேச்சுரலாகவே இந்த சுகர் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இல்லை. ஆனால் என்னவோ தெரில, வெயிட் லாஸ் பண்ணுற பிறகு எனக்கு பயங்கரமாக இந்த சுகர் கிரேவிங்ஸ் எல்லாம் வருது. இன்னும் ஒரு சின்ன பைட் பண்ணலாம். பிளாஸ்ட் தான் கைஸ். இப்போ நியூயார்க் சீஸ் ஃபர்ஸ்ட். பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஆப்பா இது இப்படி இது இத்தால கைஸ் என்னோட லாஸ்ட் பைட்டு. ஒரு அளவுக்கு மேலே போகக்கூடாது ஸ்வீட்டு. நான் இப்போ இது ஏன் சாப்பிட்றேன்னா இது கூட சாப்பிட்ருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு 1 வீக்கில் மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். 100 daysல 6 packs சேலஞ்சு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணே இருப்பேன் வீடியோஸ் போட்டு. கைஸ் என்னோட வெயிட் லாஸ் ஜெர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக என்னோட பர்த்டே December 6, 2025 கைஸ்.
அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போயிட்டு பெங்களூருக்கு வந்தேன். இங்கேயே இப்போ ஸ்டே பண்ணுக்கிறேன் கைஸ் பெங்களூர்லேயே. வந்துட்டு இங்கே வந்துட்டு அப்போ தான் சேலரி கிரெடிட் ஆச்சு. நான் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருந்தேன். அதுலேருந்து வெளியே வந்தேன் அப்போ தான் கைஸ். வந்துட்டு அப்போ தான் சேலரி கிரெடிட் ஆச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு டிசைட் பண்ணேன். என்னோடய பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு 1 வீக் டைம் எடுத்துக்கின்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிம்மு ஒன்று ஜாயின் ஆனேன் கைஸ். பெங்களூரில் எம்எஸ் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி த்ரெட்மில்லு அப்புறம் சைக்கிளிங்கு அப்புறமேட்டு ஒரு 2-3 எக்ஸசைஸ் சொல்லி தந்தாங்க கைஸ். அதை நார்மலாக பண்ண சொன்னாங்க, ஃபாலோ பண்ண சொன்னாங்க. நானும் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3-4 1 வீக்காக அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். போக போக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் எல்லாம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தேன் கைஸ். என்னோட ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஃபேட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ன் பண்ணேன். ஃபுட் ஹேபிட்ஸ் நான் எந்த மாதிரி சாப்பிட தெரியுமா? எடுத்தோடனே நான் டயட் ஃபாலோ பண்ணல கைஸ். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்டை தான் சாப்பிட்டுருந்தேன். கொஞ்சம் கம்மி பண்ணேன். என்னோட ஃபுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணேன். ரைஸை கம்மி பண்ணிக்கினேன். சப்பாத்தி கொஞ்சம் கம்மி சப்பாத்தி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி பண்ணிக்கினேன் கைஸ். சப்பாத்தி தான் எனக்கு மெயின் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாத சப்பாத்தி கைஸ். ஆயில் இல்லாத சப்பாத்தி, அதாவது ஃபுல்கா சப்பாத்தி, வெஜிடபிள்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு, ப்ரோட்டீனு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தேன். எடுத்தோடனே ஜாஸ்தி எடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தேன். அப்புறமேட்டு என்னோடய வெயிட்டை செக் பண்ணி கேலரி டெஃபிசிட்டில் இருந்து இந்த ஒர்க் அவுட் எல்லாம் ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தேன் கைஸ். என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவேன். மேக்ஸிமம் ஒரு 3 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன் கைஸ். அதாவது 3 ஹவர்ஸ் வெறும் கார்டியோவே பண்ணிருப்பேன். 3 ஹவர்ஸ் வெறும் கார்டியோவே பண்ணிட்டு அப்புறமேட்டு ஒர்க்குக்கு வேறு போவேன் கைஸ். 24 ஹவர்ஸ் ஒர்க்கு, 24 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு. ஒரு நாள் கூட நான் ஜிம்மே மிஸ் பண்ணல. கரெக்டாக 30 டேஸ் கண்டினியூவாக இதே ஃபாலோ பண்ணேன். ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணதோடனே எனக்கு கொஞ்சம் லைட்டாக ரிசல்ட் இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஜிம் ஓனர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நீ நெக்ஸ்ட்டு கன்னடாவில் சொன்னார், நீ எவ்வளோ தான் இது பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் உனக்கு ஃபேட் லாஸ் ஆகாது. அதுக்குன்னு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஒரு 5000 எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார். நான் மோட்டிவேட் பண்ணுறவரே இப்படி சொல்லிட்டாரேன்னு எனக்கு ஒரே சைக் ஆயிடுச்சு கைஸ். நான் என்ன பண்ணிட்டேன், சரி என்னன்னு கேட்டேன். பார்த்தா ஃபேட் பர்னர் அது இதுன்னு ஒரு 2-3 கேப்சூல் அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவும் இல்லை. அதே நான் சேலஞ்சை எடுத்துக்கின்னு ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் கைஸ். ஒரு சின்ன பிரேக்கு பாருங்கள். லியோன்லேருந்து பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் இதை அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். சண்டே இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுவேன், கோச்சிக்காதீங்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை கைஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கைஸ். சிக்கன் போன்லெஸ். இந்த மாதிரி நீங்களும் சீட் மீல் எடுக்கலாம் கைஸ். ஆனால் அதுவே வேலைன்னு இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கணும். அப்போ தான் என்ன மாதிரி ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியை நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லியோன் ஜம்போ பர்கர் கைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் டே கைஸ். ஆனாலும் நான் இந்த சீட் மீல் எடுக்கிறதுனால முன்னாடியே போயிட்டு ஜிம்மில் கார்டியோ பண்ணிட்டு வந்துட்டேன். த்ரெட்மில்ல ஒரு 1 ஹவர் வாக்கு. சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் கைஸ். ஆக்சுவலி நாக் அவுட் பண்ண போகிறேன் இன்னைக்கு. ஜம்போ பர்கர் கைஸ், டபுள் பேட்டி ஜம்போ பர்கர்.
ஒரு மாதம் ஆனதோடனே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஃபிட்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இந்த ஃபிலிமாக பார்க்கும்போது இந்த பாக்ஸிங் இந்த எம்எம்ஏ மேலெலாம் ஒரு கிரேஸ் கைஸ். அதாவது நம்ம மான் கராட்டே ஃபிலிமு அதுதான் எனக்கு அந்த ஃபிலிமை பார்க்கும்போது சின்ன வயசில் எப்போ ஒரு பார்த்த ஞாபகம். சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கைஸ். அந்த ஃபிலிமை பார்த்ததுலேருந்து சும்மா அதில் ஒரு ஜாயின் பண்ணி பார்க்கலாம் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் போனேன் எம்எம்ஏக்கு. போய் ஜாயின் பண்ணலான்னு கேட்டாக்கா ஃபீஸ் கேட்டாக்கா ஒரு 5000 சொன்னாங்க கைஸ். மந்த்லி 5000. இருந்தாலும் நம்ம ஸ்கில்லை ஒன்று கற்றுக்கணுன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் கைஸ். நல்லது கெட்டதுக்கு ஏதோ கண்மூடி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு யோசிச்சிடும். இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. 1 இயர் என்னென்ன பண்ணுறோம், இந்த மாதிரி காசு சம்பாரிச்சு ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் கைஸ். அங்கே ஜாயின் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபேட் லாஸ் ஆச்சு கைஸ். ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா நான் 10 கேஜி அப்படி கம்மி பண்ணேன். ஒரே மாதத்தில் நான் 10 கேஜி கம்மி பண்ணேன் கைஸ். 10 கேஜியோ 8 கேஜியோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. எனக்கு அது ஃபோட்டோ கிளிப் தான் நான் போட்டோ ஒரே மாதத்தில் நான் அவ்வளோ கம்மி பண்ணேன். அங்கே போயிட்டு ஹெவி கார்டியோ கைஸ். பாக்ஸிங்லாம் உங்களுக்கே தெரியும், எம்எம்ஏலாம் பயங்கரமாக கேலரிஸ் பண்ணாவும். அது இல்லாமல் நான் வேறு கேலரி டெஃபிஷியட்டில் இருந்தேன். ஜிம்முக்கும் போயின்னு இருந்தேன், பாக்ஸிங் கிளாஸ்க்கும் போயின்னு இருந்தேன். அதுக்கு ஜிம்முக்கும் வீட்டிலேருந்து நான் பாக்ஸிங் கிளாஸ் போவேன் தெரியுமா கைஸ். வீட்டிலேருந்து பாக்ஸிங் கிளாஸ் போகிற பாக்ஸிங் கிளாஸ்க்கோ வீடுக்கோ பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் கைஸ். அது டெய்லி நான் பை வாக்கில் தான் போயிட்டு வரேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஹார்ட் ஒர்க்னால தான் கைஸ் இவ்வளோ இந்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நான் ஃபேட் லாஸ் ஆனேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கிலலாம் கொஞ்சம் பேருக்கு எடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே பண்ணேன். அது ஒரு தப்பான விஷயம் கைஸ். நீங்களும் இந்த மாதிரி அர்ஜென்ட் பட்டு பண்ணாதீங்க. ஏன்னாக்கா லூஸ் ஸ்கின் வந்துடும். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு லூஸ் ஸ்கின் வந்துச்சா இல்லையான்னு உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும். லூஸ் ஸ்கின் வந்துடும் கைஸ். என்ன மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸ்லோ ப்ராக்ரஸ் தான் எப்போவுமே ஒரு நல்ல விஷயன்றேன் நான். ஏன்னா நீங்கள் எத்தனை ஹெவியாக கார்டியோ பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபேட்டு மசில் லாஸ் ஆகி உங்களுக்கு லூஸ் ஸ்கின் வந்துடும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கார்டியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாக் மட்டும் தான் கைஸ் நீங்கள் பண்ணணும். லூஸ் ஸ்கின் வரக்கூடாதுன்னா அதாவது த்ரெட்மில்லில் வெறும் வாக் மட்டும் தான் பண்ணோம். நான் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவேன் கைஸ், கார்டியோ பண்ணுவேன், ரன்னிங் பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த வாக்கு அரௌண்ட் 8 கிலோமீட்டர்ஸ் என் வாக்ஸிங் போயிட்டு வரதுக்கு வீட்டிலேருந்து அங்கேக்கும் வீடுக்கும். இதை நான் டெய்லி வேலைக்கும் போயின்னு இது 2 கிளாஸையும் மெயின்டைன் பண்ணின்னு டயட்டும் ப்ராப்பராக டயட்டும் ஃபாலோ பண்ணின்னு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். கொஞ்ச நாள்லேருந்து ஒரு 2 மாதத்துலேருந்து வெயிட் லாஸ் பண்ணதோடனே ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா டெய்லி என்னோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.5 கிராம்ஸ், அதாவது நான் அப்போது ஒரு 80 கேஜி வெயிட் லாஸ் பண்ணதோடனே 80 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் நான் டெய்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு மசில்ஸே சுத்தமாக இருக்காது, வெறும் ஃபேட்டாகவே இருந்துச்சு எல்லா உடம்புலையும். பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா இல்லை நான் வெயிட் லாஸ் அதனால கொஞ்சம் மசில் பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட்டில் கம்மியாகினே வந்துச்சு கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் லாஸ் பண்ணின்னு கொஞ்சம் மசில் லாஸும் பண்ண வந்தேன் நான். ஏன்னா என்னோடய ஃபாஸ்ட் ப்ராக்ரஸ்க்காக மசில் லாஸும் நான் பயங்கரமாக பண்ணிட்டேன். ஏன்னா ஹெவியாக கார்டியோ ப்ளஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு ப்ளஸ் பாக்ஸிங் கிளாஸ்லையும் போயிட்டு ட்ரைனிங் எடுப்பேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆச்சு கைஸ், வெயிட் லாஸும் ஹெவியாக ஆச்சு. அதனால தான் இந்த ஒரு சேஞ்ச் எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும் கைஸ். அதாவது உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வச்சிடும். அப்படி இல்லைன்னா உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 14 இன்ட்டு 2.2 இன்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிக்கு வச்சிடும். மெயினாக ஒரு டிப்ஸ் நான் சொல்லணும்னா கைஸ், வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை கம்மி பண்ணாதீங்க. ஃபுட்டை கம்மி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் ஈட் ரைட் ஃபுட் கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே டைம் ஃபுட்டும் கம்மி பண்ணக்கூடாது. ஈட் ரைட் ஃபுட்னா ஆயில் ரொம்ப கம்மி. நம்ம இதுபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுங்களெல்லாம் மெயினாக எல்லா ஃபுட்லேயும் பயங்கரமாக ஆயில் தான் கைஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வீட்டில் சொல்லிவிடுங்க, உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்லலாம் ஆயில் கம்மி பண்ண சொல்லிவிடுங்க. அப்படின்னா சாப்பிடுங்க. அதுக்குன்னு எப்பாச்சும் ஒரு டைம் தான் ரொம்ப கம்மி பண்ணிவிடுங்க. ஆயிலை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர், டோட்டலாக சுகர் தொடாதீங்க. டீ காஃபி அந்த மாதிரி கூட எதுவுமே எடுக்காதீங்க. அதுக்கு உங்களுக்கு டீ காஃபி பழக்கம் இருந்துச்சுன்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட் நான் அதை எடுத்துன்னுக்கிறேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காஃபி குடிக்கிறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதை எடுத்துக்கலாம்.
அதை விட்டு நீங்கள் சுகர் எடுக்கிறதுக்கு போகாதீங்க கைஸ். கேலரி டெஃபிசிட்டில் இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹைதராபாத் தம் பிரியாணி. இன்னைக்கு எனக்கு சரியான வேட்டை தான். பாஸ்மதி ரைஸில் லைட்டாக போட்டு இதில் கூட கைஸ் நான் சும்மா வீடியோக்கோசரம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணுறேன். ரைஸ் எல்லாம் உதிரி உதிரியாக அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூட ஒரு மிகப்பெரிய பைட். அந்த சிக்கன் பீஸ் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நார்மல் கைஸ் ஹைதராபாத். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஹைதராபாத்தி ஸ்பெஷல் மட் பாட் பிரியாணி கைஸ். ஸ்பெஷல் மட் பாட் பிரியாணி. அப்படியே அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸோட அப்படியே ஒரு பைட் போனோன்னு வச்சுக்கோங்க, சொர்க்கம். இதில் இருக்கிற பீஸும் கொஞ்சோண்டு ரைஸும் போயிடலாம். இதை சாப்பிட்டா நான் ஒரு கார்டியோ பண்ணுவேன் கைஸ். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட துணியெல்லாம் ஜாஸ்தி பாக்கி இருக்குது, அதெல்லாம் கஷ்டத்துக்கு போயிடுவேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவுட் சைட் ஃபுட்டு. இங்கே பாருங்கள் கைஸ், ஸ்பெஷலுக்கும் இதுக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த பீஸோட இன்னொரு பைட் போயிடுறேன் கைஸ். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மசாலா அண்ட் அந்த ஜூசினஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது கைஸ், அவ்வளோதான். மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அதான் கைஸ், இந்த மாதிரி நான் என்னோட ஃபேட் லாஸ் ஜர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் என்ன ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா கைஸ், என்ன தெரியுமா சொன்னார், இந்த மாதிரி நீ என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட் லாஸே ஆகாது. அவர் வாயிலே நான் என்ன சொல்ல வச்சேன்னா, எப்படி ತುಂಬ ஹார்ட் ஒர்க் ಮಾಡ್ತಾಯಿದ್ಯಾ அப்படின்னா, நீ ரொம்ப எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண, ரொம்ப கிரேட்டு, நான் என்னவோ நினச்சேன் அப்படின்னு அவர் வாயிலே சொல்ல வச்சேன் கைஸ். அந்த மாதிரி நம்மளோட ரிசல்ட் இருந்துச்சு. அது ஒரு நல்ல விஷயம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஜோதிராம், அதாவது கேஜிஎஃப் ஜேஆர் விளாக்ஸை என் பேராக மாற்றிக்கினேன் கைஸ். சேனல் நேம் மாற்றியாச்சு. இனிமேல் ஃபுட் விளாகெல்லாம் வராது, இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டென்ட்ஸ் வரும். எங்காச்சும் வெளியே அவுட் சைட் பிளாக்ஸ் வேணால் வரும் கைஸ். ஆனால் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோஸ் வரும் கைஸ். இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா ஜோதிராம்423. இது போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். JOTHIRAM 423ன்னு போட்டிங்கன்னா என்னோடய ஐடி வந்துடும். இது ரெண்டுத்துலேயும் நான் அப்டேட் பண்ணுறேன் கைஸ் என்னோடய சேலஞ்சை. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட ஃபேட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், நீங்களும் ஒரு 6 பேக்ஸை கொண்டு வரதுக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் அண்ட் கிளியராக நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் கைஸ். ரைத்தா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி பேர் கேட்டாங்க கைஸ், ரொம்ப பேர் கேட்டாங்க என்ன, எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஃபேட் லாஸ் பண்ணீங்க, எப்படி 30 kg, உங்களுக்கே நம்ப முடியாது. நான் அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன், நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் கைஸ்.
அரௌண்ட் 30 கேஜி கைஸ். என்னாலே வர முடியும்னா 96 கேஜிலேருந்து 66 கேஜிக்கு என்னாலே வர முடியும்னா உங்களால் ஏன் கைஸ் முடியாது? அதாவது கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், அது 2 இருந்தாலே போதும் கைஸ். நீங்களும் ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ணலாம். அவுட் சைட் ஜங்க் ஃபுட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க கைஸ். இந்த குக்கும்பர், வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி ஃபைபர் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும், பசியும் அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது. அந்த மாதிரி ஃபுட்ஸை நீங்கள் எவ்வளோ வேணால் லோட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸை நீங்கள் ரைஸு கம்மியாக வச்சுக்கின்னு அதுக்கு இன்னும் டபுளாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் கைஸ். கொஞ்சம் ப்ரோட்டீனை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீனு, கார்ப்ஸை கம்மி பண்ணிவிடுங்க. இது பண்ணாலே போதும் உங்களுக்கு. உடனே ஜாஸ்தி பேர் டயட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லு சின்சியராக இறங்கிடுவீங்க. அப்புறமேட்டுக்கு உங்களோட ஃபிசிக்கை அச்சீவ் பண்ணதோடனே திரும்பி நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டீங்கன்னா திரும்பி பழைய பாடி ஷேப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க கைஸ். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸ் தான் கைஸ். உங்களுக்கு எந்தெந்த ஃபுட்டு பிடிக்குமோ அதை வச்சு டயட் பண்ணுற மாதிரி உங்களோட டயட் பிளானை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பிடிக்கும்னா ரைஸ் கம்மியாக எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, கொஞ்சம் ப்ரோட்டீனு, கொஞ்சம் எக்ஸு அந்த மாதிரி எடுக்கணும். கேலரி டெஃபிஷியட்டில் இருக்கணும். அப்புறம் கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் பண்ணோம் கைஸ். டெய்லி கார்டியோ பண்ணோம். அதெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் அச்சீவ் பண்ணலாம் சீக்கிரமாக. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நான் எல்லாம் டோட்டலாக சொல்ல முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கிளியராக சொல்லணுமோ சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். 1 இயர் விட்டு வீடியோ பண்ணுறதுனால நான் கொஞ்சோண்டு வளர்றேன் கைஸ். என்னால் சரியாகவே பேச முடியல. அப்கமிங் வீடியோஸில் நான் என்னோடய வாய்ஸும் பார்த்தீங்கன்னா என்னோடய கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 6 பேக்ஸ் ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். 100 டேஸில் பார்த்தீங்கன்னா 6 பேக்ஸ் கொண்டு வர போகிறோம். சாதாரணமாக இல்லை, அது கூட சேர்த்து மசிலும் பில்டு பண்ண போகிறோம் கைஸ். அது கூட பார்த்தீங்கன்னா என்னோடய எம்எம்ஏ, ஜிம்மு, ஒர்க் அவுட்ஸு அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணே இருப்போம் ஷார்ட்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி டிப்ஸ் தர போகிறேன் கைஸ். எப்படி ஃபேட் லாஸ் பண்ணுறது, எப்படி மசில் கெயின் பண்ணுறது, அதெல்லாம் நானும் கற்றுட்ருக்கேன், லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிக்கினே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு. தப்பாக இருந்தால் அது நோட் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கரெக்ட் பண்ணி சொன்னமோ பண்ணுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோல் இருக்குது. திரும்பி என்னோட ப்ராப்பர் டயட் கைஸ். நான் அந்த டயட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிக்கன் ராப் கைஸ் சாப்பிட போகிறோம். உள்ள ஃபுல்லு பயங்கர சிக்கன் லோடடு. இந்த ஃபுட் வ்ளாகெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. நான் யூடியூப்பில் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணோம், ஒரு ஃபேம் க்ரியேட் பண்ணோம் தான் இந்த ஃபுட் வ்ளாகை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயம். ஃபேக் ரிவ்யூஸ் அப்படின்னா ஃபுட்டு நல்லாவே இருக்காது, எங்களுக்கே பிடிச்சிருக்காது. ஆனால் அவங்க ஹோட்டல்காருக்கு நாங்கள் தான் பே பண்ணியிருப்போம், அவங்களுக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிட்டு வருவாங்க கைஸ். அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஏன்னா அவங்க வீடியோ அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இனிமேட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஃபுல் ஜென்யூனாக இருக்கும் கைஸ் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா. கைஸ் இந்த வீடியோவில் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் யூடியூப்பில். அது எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணுமோ ஒரே டைம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நான் வீடியோஸை போடுறேன் கைஸ். வாய்ஸும் கிளியராக இருக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் டிப்ஸும் நான் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வ்ளாக்ஸை. 100 days 6 packs சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து நான் ஒரு பெரிய வீடியோவில் வந்து நான் பேசுவேன் இதே மாதிரி ஒரு சக்ஸஸில் வந்து. இது ஒரு சேலஞ்சு கைஸ், 100 days சேலஞ்ச். பண்ணலைன்னா கம்ப்ளீட் பண்ணுவேன், பண்ணலன்னா இல்லை, 100% கம்ப்ளீட் பண்ண போகிறோம் 100 days 6 packs சேலஞ்சு. நீங்கள் ஓகே கைஸ் பார்க்கலாம். 100 days 6 packs சேலஞ்சில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய் ஃப்ரம் KGF JR Vlogs.